ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு our village food சமையல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் என்னென்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பிள் எடுத்து நான் எங்கே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து ஒரு பொமோகிரானட் எடுத்து அதையும் நான் உரிச்சு வச்சுக்கிறேன். உங்ககிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பவுலில் 10 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அடித்து விட்டுக்கிறேன். இப்போ அடுத்து குழி பணியாரம் கல்லில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை எடுத்துகிட்டு வந்து ஒரு குழிலையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிள் எடுத்துகிட்டு வந்து எல்லா குழிலையும் ஒரு 4-5 பீசஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி பொமோகிரானட்டும் மேலே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். மறுபடியும் அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் முட்டை அப்படியே ஊற்றிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம ஸ்பூன் வச்சு திருப்பி விட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வேக வச்சுட்டு இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஃப்ரூட்ஸ் குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் மார்னிங் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே அருமையாக சாப்பிடுவாங்க. இது கூடவே சைட் டிஷ் சாஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பராக சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்க என்ன ஃபீட்பேக் சொல்கிறாங்கன்னு எங்களுக்கு கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட நான் அவங்கள சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.